Hello students, welcome to Hiba Max 10th standard Max lab first lesson relation and functions lab example 1.1 solve பண்ண போறோம். First question படிக்கிறேன். If a is equal to 1 3 5 and b is equal to 2 3 then find a cross b அந்த into மாதிரி இருக்கு பாத்தீங்களா அது cross ன்னு சொல்லுவோம் and b cross a. Second question என்னன்னா is a cross b is equal to b cross a and if not why. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஏ க்ராஸ் பி பி க்ராஸ் ஏ கண்டுபிடிக்கணுமா, செகண்ட் கொஸ்டின் அது ரெண்டு ஈக்குவலான்னு கேட்குறாங்க. அப்படி ஈக்குவலாக இல்லைனா ஏன் இல்லை அப்படின்னு சொல்லுமா. ஷோ தட் என் ஆஃப் ஏ க்ராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி க்ராஸ் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. என் ஆஃப்னா என்ன, உள்ளே எத்தனை நம்பர் இருக்குது, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் சம்ஸ் வேணும்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போது சம்ஸ் சால்வ் பண்ணலாம். தமிழ் மீடியத்தில் கொஸ்டின் ஒரு வாட்டி படிச்சுக்கலாம். எடுத்துக்காட்டு 1.1 a is equal to 1 3 5 b is equal to 2, 3 எனில் a cross b மற்றும் b cross a ஐ காண்க. a cross b is equal to b cross a ஆகுமா, இல்லை எனில் ஏன். அதே தான் நான் சொன்னேன், அது ரெண்டு ஈக்குவலாக ஆகுமா இல்லைனா ஏன்னு சொல்லணும். அதே மாதிரி n of a cross b equal to n of b cross a equal to n of a into n of b என காட்டுக அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணுமா. இது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுமா. ஆன்சர் எழுதியிருக்கேன். எக்ஸாம்பிள் 1.1 a என்ன கொடுத்துருக்காங்க 1 3 5 and b என்ன கொடுத்துருக்காங்க 2 3. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ ஏ கிராஸ் பி இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். ஏ கிராஸ் பினா முதல்ல ஏ செட்டை முதல்ல எழுதுங்க, அந்த கிராஸ் சிம்பிள் போட்டுடுங்க. அப்புறம் பி செட் எழுதுங்க, மாற்றி எழுதவே கூடாது. ஏ இருந்தால் ஏ தான் எழுதணும், பி அப்புறமா வந்தால் செகண்டாக தான் பி எழுதணும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. 1லேருந்து 2, ஸோ 1, 2 எதுவுமே வந்து நடுவில் எழுதக்கூடாது, கமா மட்டும் போடுங்க. அதே மாதிரி 1லேருந்து 3, ஸோ 1, 3 அவ்வளோதான் நம்ம செய்ய போகிறோம். அதே மாதிரி இப்போ 3லேருந்து 2, 3, 2. ஸோ அந்த டயக்ராம் வரைய வேணாம்னு நினைக்கிறேன், உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். திருப்பி 3லேருந்து 3, ஸோ 3, 3. அதே மாதிரி அடுத்தது 5 இருக்கா, 5, 2 இன்னொன்று 5, 3. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஜஸ்ட்டு நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு வர்றது அதில் ஃபஸ்ட்டு வருது, இல்லை ஃபஸ்ட்டு வருது இல்லை செகண்ட் வருது, அந்த மாதிரி. அப்புறம் 3லேருந்து 2ம் 3யும் 5லேருந்து 2ம் 3யும் நீங்கள் வந்து எடுத்து எழுதினாலே போதும் இல்லையா. இப்போ பி கிராஸ் ஏ பார்த்தோன்னா முதல்ல பியோட செட் எழுதணும், அப்புறமா ஏவோட செட் எழுதணும். ஸோ இப்போ 2லேருந்து 3 நம்பருக்கு பண்ணணும் இல்லைங்களா. 2லேருந்து 1, 2லேருந்து 3, அப்புறம் 2லேருந்து 5. ஸோ 2, 1, 2, 3. ஏன்னா 2லேருந்து 3 நம்பருக்கு நம்ம பார்க்கணும். 1 3 5, அடுத்து 2, 5. சரிங்களா. அதே மாதிரி இப்போ 3லேருந்து 1 3, 1, 3, 3, 3, 5. நீங்கள் 2-3 வாட்டி எழுதி பார்த்தீங்கன்னா இந்த கோடெல்லாம் போடவே வேணாம், நீங்களே எழுதிடலாம். ஸோ இப்போ கிராஸ் எப்படி எழுதுறதுன்னு எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, இஸ் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ரெண்டுமே ஈக்குவலாக செக் பண்ணிடலாம். 1, 2 இருக்குது, இங்கே 2, 1 இருக்குது. ஃபஸ்ட்டு இதே தப்பு. 1, 3 இருக்குது, இங்கே 3, 1 இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாறி வந்துச்சுன்னா அது தப்பு, அது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஃபஸ்ட்டில் 1 வந்தால் இங்கேயும் 1 தான் வரணும். ஸோ செகண்ட் ஆன்சர் எப்படி எழுதலான்னா ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. தமிழ்லையும் இதே தான் எழுதுவோம், ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ரீசன் என்னென்னா 1, 2 is not equal to 2, 1. அதே மாதிரி 1, 3 is not equal to 3, 1. இது மட்டும் எழுதினாலே போதும். அண்ட் நம்மளோட புக்கில் கூட அதே தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஸோ 2 எக்ஸாம்பிள் என்னன்னு கொடுத்துட்டாங்க, அதோட முடிச்சுட்டாங்க. ஸோ நம்மளும் அதோடய விட்டுட்டாலே போதும். தேர்டு கொஸ்டின் என்னன்னா நம்பர் ஆஃப் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பி என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல என் ஆஃப் ஏ கிராஸ் பி என்னன்னு கண்டுபிடிக்கலாம். 1 2 3 4 5 6. என் ஆஃப் ஏ கிராஸ் பி 6. என் ஆஃப் பி கிராஸ் ஏ பார்த்துடலாம். 1 2 3 4 5 6, அதுவும் 6 தான். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் இல்லையா. ஸோ என் ஆஃப் ஏ கிராஸ் பி எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 6ன்னு கவுண்ட் பண்ணோம். என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் 6ன்னு கவுண்ட் பண்ணோம். அப்புறம் என் ஆஃப் ஏ என்ன கொடுத்துருந்தாங்க 1, 3, 5 தானே கொடுத்துருந்தாங்க. அப்போ 1 2 3. என் ஆஃப் பி வந்து 2, 3 கொடுத்துருக்காங்க. அப்போ 1 2.
சரிங்களா? இப்போ அடுத்து ஒன்று தான் கண்டுபிடிக்கணும். n of a cross n of b. அப்போது 3 into 2 6. இங்கேயும் 6 தான் இருக்குது, இங்கேயும் 6 தான் இருக்குது, இங்கேயும் 6 தான் இருக்குது. ஸோ மூணுமே ஈக்குவல் தானே. n of a cross b is equal to n of b cross a is equal to n of a into n of b. ஸோ hence verified அப்படின்னு முடிச்சிடலாம். இந்த எக்ஸாம்பிள் 1.1 உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ் சம் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் 10th செஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதையும் பாருங்கள். மேக்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட் செக்ஷன் எழுதுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.